அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதுக்கும் அறிவாளியாக பிறப்பதுக்கும் உள்ள அமைப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கரு வளர்ச்சியும், இதுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா கரு வளர்ச்சியும் நவகிரக தொடர்புகளும் கருத்தில் கொள்ளணும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம் கர்ப்பப்பையில் வளர வேண்டியுள்ளது. ஒவ்வொரு மாதமும் அதன் வளர்ச்சியில் மாறுபட்ட மேம்பாடு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நவகிரகம் அதை ஆளுகின்றன, கருத்தில் கொள்ளணும். எனவே கர்ப்பம் தரித்து முதல் ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய தெய்வத்தை வணங்கி வர சிறப்பான பலன் கிடைக்குன்னு முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ 1ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுக்கிரன் தான் ஆதிக்கம் செய்யும் குழந்தை நிற்கக்குள்ள. அப்போ குழந்தை பெற்றதுக்கு ஆசைப்படுறவங்க முதல்ல சுக்கிர பகவானை தான் மனதார வணங்கணும். அப்போ தான் முதல் பாக்கியம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 1ஆவது மாதத்தில் ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் துரோதமும் இரண்டும் கலக்கும். இதுக்கு காரக கிரகம் சுக்கிரன், அவரே அதிபதி. இப்போது சுக்கிரனுக்குரிய அந்த பலத்தை நம்ம பெறணும்னா வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திராணி, அன்னை புவனேஸ்வரி, லட்சுமி, கணபதியை வணங்கணும். மிகவும் சிறப்பு. அதே போல் 2ஆவது மாதம் செவ்வாய் அதிபதி. 2ஆவது மாதத்தில் கரு ஒன்று இரண்டும் இலகி இருக்கும். இதற்கு செவ்வாய் அதிபதி ஆவார். இந்த சமயம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா அனைத்தும் சிறப்பாக நடக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 3ஆவது மாதம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. 3ஆவது மாதத்தில் கை கால் உண்டாகும். இதற்கு குரு அதிபதி ஆவார். இந்த சமயம் இந்திரன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி இவர்களை வணங்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 4ஆவது மாதம் சூரியன். 4ஆவது மாதத்தில் எலும்பு நரம்புகள் உண்டாகும். இதுக்கு அதிபதி சூரியன். இப்போது வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ருத்திரன், சிவன் இவங்களை வணங்கினா நல்ல குழந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுன்னு கருத்து தெரிவிச்சாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 5ஆவது மாதம் அதிபதி சந்திரன். 5ஆவது மாதத்தில் தோல் மூலம் உடலமைப்பு ஏற்படும். இதற்கு அதிபதி சந்திரன். இப்போது நீங்க வணங்க வேண்டியது துர்கை அம்மன், கௌரி அம்மன் இவங்க 2 பேரையும் வணங்கினா நல்ல வளர்ச்சியோட அந்த குழந்தை இருக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 6ஆவது மாதம் அதிபதி சனி பகவான். கருத்தில் கொள்ளுங்க. 6ஆவது மாதத்தில் அங்கம், ரோகம், நகம், அங்குலி உண்டாகும். இதற்கு அதிபதி முழுக்க முழுக்க சனி பகவான். இக்காலத்தில் ஆஞ்சநேயர், பைரவர், விநாயகரை வணங்க குழந்தை நன்கு வளரும். கருத்தில் கொள்ளணும். அதே போல 7ஆம் மாதம் அதிபதி புதன். 7ஆவது மாதத்தில் ஜீவன், பிராணயம் உண்டாகும். இதற்கு புதன் அதிபதி ஆவார். இந்த சமயத்தில் விஷ்ணு, கோபாலகிருஷ்ணனை வணங்க வேண்டும். மிகவும் சிறப்பு. அதே போல 8ஆவது மாதம் லக்னாதிபதி, அவருடைய முழுக்க முழுக்க 8ஆவது மாதம் லக்னாதிபதி ஆவார். நம்ம குழந்தை பிறந்தாதான் தெரியும் லக்னாதிபதி யாருன்னு. அதுதான் அவங்க 8ஆவது மாதம் லக்னாதிபதி குறிச்சிருக்காங்க. அப்போ கருவின் உடல் வளர்ச்சி பெருகும். ஜனனத்தின் போது எந்த கிரகம் லக்னாதிபதியாக அமைகிறதோ அந்த கிரகமே அதிபதியாக இருக்கும். எனினும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமாள் தான் வணங்கணும்னு சொல்லி குறிப்பிடுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 9ஆம் மாதம் அதிபதியாக வருகிறது சந்திரன். 9ஆம் மாதத்தில் கரு முழுமையாக வளர்ச்சி அடைந்துவிடும். இதுக்கு சந்திரனே அதிபதி ஆவார். அப்போ அந்த சந்திரன் பலம் பெறத்துக்கு கௌரி, துர்கியம்மனை வணங்குவது உத்தமன் தெரிவிச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 10ஆவது மாதம் அதிபதி முழுக்க முழுக்க சூரிய பகவானே ஆவார். கருத்தில் கொள்ளணும். 10ஆவது மாதத்தில் அக்குழந்தை இப்புவியில் பிறந்து ஆத்ம பலம் பெறுகிறது. இதற்கு ஆத்மகாரகன் சூரியனே ஆவார். எனவே சிவனை வணங்கினால் எல்லாம் சிவசித்தமயமாக நல்ல புத்திசாலியான குழந்தை பிறக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும்.
இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.